Hi friends, welcome to Sumitra Samaiyalare. இன்னைக்கு வீடியோல சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய லெமன் ரைஸ் தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ சாதம் நான் ஆற வச்சிருக்கேங்க. நான் நார்மல் புழுங்கல் அரிசில தான் 2 கப் சாதம் வடிச்சு ஆற வச்சிருக்கேங்க. உதிரியா இருக்கும்படி நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கறேங்க. இப்போ இது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க போகிறோங்க. இப்படி செய்யும் பொழுது சாதம் நல்லா உதிரியாக இருக்குங்க. அதுக்காக இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பச்சரிசிலையுமே வடித்து நல்லா சாதம் கலரிக்கலாங்க. இதே போல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நான் இந்த சாதத்துக்கு 4 எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சைப்பழமாக 4 எடுத்திருக்கேங்க. நம்ம புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நான் அதை விதையில எடுத்துகிட்டு புளிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இல்லை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்டு வரட்டுங்க. இப்போ எல்லாமே வறுப்பட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இல்லை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க. இப்போது நல்லா வறுப்பட்டு வந்தாச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கல. நான் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கோம்ல சாதம், அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோங்க. பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.